என்ன சொல்லு. ஜனா ஜனா अरे बेवकूफ मरना है क्या? मेरी गाड़ी के सामने आ गया। छोड़ छोड़, अपना अमीर ही है, रात में कहीं मस्ती गया रहेगा, उसी खुशी में जा रहा है। ठीक है चल। अबे साहब की गाड़ी आ रही है, जल्दी करो, जल्दी जल्दी में। जय समय कितना हुआ? नमस्ते साहब। हाँ, अरे जल्दी यार, बहुत देर हो गई है, जल्दी। आधा घंटे में टोल गेट पार करना चाहिए, नहीं तो ड्यूटी ऑफिसर चेंज हो जाएगा। जी अबे ஆப்பிள் பாக்ஸ் क्या தூங்கிட்டு இருக்கிற எமண்டா வெடிச்சா ஊர் இருக்காது. ஆரம்பிச்சிட்டாங்க. अमीर बंद कर। அவனுக்கு சொல்லிட்டியா? மறந்துட்டு கோடவுனுக்கு போயிட போறான். सब कुछ समझा दिया है, सीधा स्कूल ही जाएगा। ओके। ठीक है। ए जल्दी यार जल्दी, ये क्या है? बंद करो जल्दी से। अबे अमीर, हरकतें बंद करो और रास्ते में सुसु करने के लिए भी रुकना मत, समझा? पहुंचते ही फोन करना। अमीर, चाबी ले लो। हाँ पकड़। गाड़ी हटाओ हटाओ, गाड़ी लेके चल, पीछे चल। கமிஷனர் சாபுக்கு சாப்பாடு வந்திருக்கு. சாப்பாடா? இதுலயா? இது சாப்பாடு மட்டும்தான். ஸ்வீட் எல்லாம் இன்னொரு வண்டியில வந்துகிட்டு இருக்கு. क्या? போய் சொல்லு. கமிஷனர் சாப்க்கு சாப்பாடு வந்திருக்கு சார். வந்தா என்னையா மேல அனுப்பு. கண்டெய்னர் லாரில வந்திருக்கு சார். கண்டெய்னர்ல ஆமா சார். என்னையா சொல்ற? டிரைவர் சொன்னா சார், பக்கத்திலே இருக்கான், பேசுங்க. कहाँ गया वो? मालिक। ना अमीन, सच बोल, अगर वो कंटेनर लॉरी स्कूल नहीं पहुंचा फिर उसको क्या हुआ? नहीं साहब, नहीं साहब, मुझे कुछ नहीं सच मालूम। बोल। मैं ड्यूटी पर आ रहा था, एक बदमाश ने जबरदस्ती करके मुझे बांध लिया. ஆமாண்ணே, எவனோ ஒருத்தன் கட்டி போட்டுட்டு ட்ரக் எடுத்துட்டு போயிட்டான். இவன மாதிரியே இருந்தா, இவன் மாதிரியே தான் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். ஏமாத்தல, ஏமாந்துட்ட. 200 crores, 200 கோடி ரூபாய் எவன் கொடுப்பா? எவன் கொடுப்பா? जाओ जाओ போங்க. என்ன நானும் சார், அந்த கண்டெய்னர் திரும்ப வரணும், போங்க. हाँ बोलो। भंडारी जी सब खेल खत्म हो गया। क्या? एक बार सन टीवी तो ऑन करके देखो। My God. மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே இன்று அதிநவீன ஆயுதங்களும் பயங்கர சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் 200 கோடி இருக்கும் என்று போலீஸ் கமிஷனர் திரு கிருஷ்ணமேனன் அவர்கள் தெரிவித்தார். கண்டெய்னர் லாரி மூலம் இந்த பயங்கர ஆயுதங்களை ஏற்றி வந்த மர்ம மனிதன் ஒருவன் கமிஷனர் அலுவலகத்தில் அதை நிறுத்திவிட்டு தலைமறைவானான். அந்த மர்ம மனிதனை பற்றியும் ஆயுதங்கள் எங்கிருந்து எதற்காக வந்தன என்பது பற்றியும் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் கமிஷனர் மேலும் தெரிவித்தார். சமீப காலமாக இத்தகைய ஆயுதங்கள் பெருமளவில் இந்தியா வழியாக கடத்தப்படுவது அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. इवना इवड़ों पढ़ना उस्तादों का उस्ताद लगता है. I can't believe it. ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய கேங் ஃபார்ம் பண்ணிருக்கான். ஏரியால ஒரு மினி கவர்மெண்டே நடத்திட்டு இருக்கான்.
இவன் ஒருத்தன் தான் மாஸ்டர் பிரெயின், மத்தவங்க எல்லாம் சும்மா அடியாளுங்க. எஸ் மிஸ்டர் ராஜசேகர், நம்ம தேடிட்டு இருந்தவன் கிடைச்சிட்டான். இன்டெலிஜென்ட் பியூரோ உங்களுக்கு முந்திட்டாங்க. ஆள் யாரும் தெரியுமா? பாருங்க. சார் 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 இவன் ஏன் தம்பி சார். சுவாமிநாதன் போய் சார் சார் வாட்ஸ் கோயிங் ஆன் சார் சார் ஹீஸ் மை பிரதர் சார். எஸ் ஆஃப் கோர்ஸ், உங்க பிரதர் தான். ஜனார்தனன் எம்டெக். நோ சார் சார் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பா இருக்கா சார். சார் இவனுக்கு அதெல்லாம் தெரியாது சார். இவன் பட்டாசுடவே பயப்படுவான் சார். யாரு? இவனா? 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 நம்ப முடியல சார். எஸ், எனக்கும் நம்ப முடியல. இவன் இப்படி இந்த மாதிரி ஆனான்னு நான் ஷாக் ஆயிட்டேன். பட் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் லீடிங். இட்ஸ் ட்ரூ. நீங்க டிசி, உங்க அப்பா ஜட்ஜ், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தவங்க கிரைம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈஸியா பிக்கப் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணிருக்காங்க. சார் நோ சார். A best friend makes a worst enemy. உங்க வீட்ல தான் இருக்கா, உங்களோட சாப்பிடுறா, தூங்குறா. ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியல. இட்ஸ் a brilliant move, இல்ல? சாரி மிஸ்டர் ராஜசேகர், எனக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி இது பேஸ் பண்றது கஷ்டம் தான். சோ மிஸ்டர் சர்மா இந்த கேஸை கண்டினியூ பண்ணட்டும். நீங்க வேணும்னா கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கங்க. சாரி சார், ஐ கேன் ஃபேஸ் இட். சென்டிமெண்ட்டை கைட்டி வச்சுட்டு தான் யூனிஃபார்மை மாட்டேன். ஐ வில் கெட் ஜனா வித் இன் ஹவர்ஸ், டெட் ஆர் அலைவ். உயிரோடவோ இல்ல போனமாவோ ஜனா உங்க முன்னாடி இருப்பான். தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாதுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆயுதம் எத்தனை கண்டெய்னர் லாரி கமிஷனர் ஆபீஸ்க்கு எப்படி போச்சு? எப்படிடா போச்சு? போலோ தெரியாதுங்க, என் மேல சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஐயா எனக்கு ஐயா ஒண்ணு பண்ணி உங்க கால ஐயா என்னடா இதெல்லாம்? என்ன இது? சொல்றா, உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? என்ன ஆச்சு உனக்கு? சுத்தி எவ்வளவு தப்பு நடக்குது, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு என்னால நினைக்க முடியல. அதுக்கு கத்தியும் துப்பாக்கி தூக்கணுமா? அதே கத்தி ஒரு நாள் உனக்கு திரும்பும். என்ன பண்ணுவ? வேண்டாம் ஜனா, விட்டுடு. நீ ஒருத்தன் எத்தனை பேரை காப்பாத்துவ? ஏய் ஜனா, என் வேதனை உனக்கு புரியாதுடா. டிபார்ட்மெண்ட்ல உன்னை குறி வச்சுட்டாங்க. ப்ளீஸ் ஜனா, சரண்டர் ஆயிடு. எனக்கு ஒண்ணுனா நீ துடிக்கிறல்ல, மத்தவனுக்கு ஒண்ணுனா யார் துடிப்பா? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு ஒருத்தன் வேணும்ல. அதான். ஏய், உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அப்பா அம்மா நான் எல்லாரும் இருக்கும். எங்களுக்கு நீ முக்கியம், உன் வாழ்க்கை முக்கியம். எவன் செத்தா உனக்கு என்னடா? டேய், எனக்கு தெரியும் கிரிமினல் சர்க்கிள்ங்கிறது எவ்வளவு டேஞ்சர்னு. அந்த வட்டத்துக்குள்ள போனா நீ திரும்ப முடியாது. திரும்பறதா இல்ல, என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது. மேலையும் கீழையும் போய் வர. எனக்கு அது நேர்கோடு தான். போய்கிட்டே இருப்பேன். எவன் குறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருப்பேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் போலீஸ் ஆபீசரா சொல்ல, உன் அண்ணனா சொல்றேன். யாரும் எனக்கு உயிர் பிச்சை போட வேண்டாம். என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இதை நான் உன் தம்பியா சொல்லல, ஜனாவா சொல்றேன். ஜனா
பண்டாரி தம்பி அட்டெண்டர் பாலுவை கொன்னுட்டான். உன்னை பத்தி அடிச்சு கேட்டிருக்கான். சாகர வரைக்கும் சொல்லல. ஜனா டோன்ட் மூவ். ஜனா போத வேணாண்டா. நான் சொல்றதை கேளு. வேணாம் ஜனா போத. ஸ்டாப் ஜனா. ஜனா யார் ஜனா? ஜனா யாரு? யாரு ஜனா? யார் ஜனா? யார்
ஜனா சொல்லு ஜனா யாரு ஜனா 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 ஏன் தம்பிதான் ஷூட் பண்ணியாது படிங்க. ஹலோ டிசி ஜனாவும் தம்பி இல்ல கொண்டுட்டாடா என் தம்பியை கொண்டுட்டான் தம்பிக்கு தம்பி பத்தாதுடா ஹலோ பத்தாது ஏய் ஏய் யாரு யாரா நீ? உங்க எல்லாரும் உசுரும் வேணும் எல்லாரும் உசுரும் வேணும் விளையாட போறேன்டா உங்க வீட்டுக்குள்ள குண்டு விளையாட போறேன்